பெற்ற தாய் துணை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேறிய உடல் மறந்தாலும் கண்கள் நின்று கண் கலை மறந்தாலும் கண்கள் நின்று மைப்பது மறந்தாலும் நான் தவறுதவறு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஈசா கைலாய வாசா உமா மகேஸ்வரா உலகை காத்த பரம்பொருளே படி அழைக்கக்கூடிய தெய்வமே, இந்த கனகபுரி நாட்டில் பூக்கார பொண்ணுக்கு மகளாக பிறந்து ஏழ்மையான குடியில் பெண்ணாக பிறந்து கண்ணகி என்ற பெயரோடு சீரஸ்வப்போடு வாழ்ந்து அப்படி இருந்த பொழுதும் இந்த கனகபுரி நாட்டு அரண்மனையில் வேலைக்காரியாக வாழ்ந்து வருகிறேன். வேலைக்காரியாக இருந்தாலும் அந்த நாட்டு மன்னருடைய மகன் கதிரவன் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் நான் கொண்டையை நான் கட்டி வைத்திருக்கிறேன். அயல்நாடு சென்றவன் வீட்டு வருவதாக வைத்திருக்கிறார். காதலை சந்திக்க வேண்டும். அத்தா பட்டப்படிமை விட்டுவிட்டு தாய் ஈரத்தை தாய் தந்தையோடு சந்திக்கவில்லை, உன்னை சந்திக்க விடுவதற்காகத்தான் விரைந்து வெகு விரைவாக ஓடி வந்து இருக்கின்றாயா? அப்படியா? என்னங்க எப்பொழுது முதலாக நான் உன்னை பார்த்தேனும் வாழ்ந்தால் உங்களோடு தான் கேட்டு என்னுடைய மனது மனம் கொண்டையெல்லாம் கட்டி வைத்திருக்கேன். ஏழ்மைக்குடியில் பிறந்தவள், தாய் தந்தை இல்லாத அனாதை. அந்த பொழுதிலும் அறுவையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரையை இருந்து வருகிறாய். நான் யார்? ஒரு நாட்டு இளவரசர். அதையெல்லாம் மாறாமல் இதயத்தை பரிமாறிக் கொண்டும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் காதலித்து வருகிறோம். ஆமாம், நம் இருவருடைய காதல் தெய்வீக காதலுங்க.
நம் காதலை அந்த கடவுளை நினைத்தாலும் இருக்கவே முடியாது. கண்ணகி, உன் மீது இருக்கக்கூடிய ஏக்கம் எனக்கு இரவெல்லாம் வரவில்லை தூக்கம். அப்படியா? ஆமா. எனக்கு கூட அப்படிதான். ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைவாலே மறைக்கொண்டிருந்தது. இந்த பொழுதிலும் நீண்ட நாட்கள் பிறகு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமாம், எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளார்? உனக்காக எதையே கொடுத்திருக்கிறேன். வேற என்னங்க வேண்டும்? அப்படியா? ஆமாங்க. ஆமா, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? உனக்காகவா? நானே உனக்கு தான். அப்புறம் என்ன? என்னங்க அது போதுங்க. என்னங்க உனக்கேட்டு நான் எனக்கேட்டு அதுதானே வாழ்க்கை. இருந்த பொழுதிலும் நீண்ட நாட்கள் பிறகு உன்னை சந்தித்திருக்கிறேன். அன்று சந்தித்தேன், ஆனால் இன்றுதான் இப்பொழுது சந்திக்கிறேன். ஆஹா, பிறவனுடைய படைப்பினுடைய அழகாகப்பட்டது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. உன் அழகை பார்த்த மனைவியை மாறிவிட்டது. இருந்தாலும் உன்னிடத்தில் நான் இப்பொழுது தனிமையில் பேச வேண்டும். தனிமையா? ஆமா. முஸ்லிம் கிராமத்துல யாருமே நம்ம இது மட்டும் தான் இருக்கிறோம். என்ன பேச போறீங்க மேடம்? பேசுங்க. ஏய், இந்த பட்டிகாரன் கரெக்டா நிரூபிக்கிறா. பட்டிகாரன் தப்பா சொல்லாதீங்க. பட்டிக்காட பட்டணமா பட்டணமா? ஆமாங்க, பட்டிக்காடுன்னு சொல்லாதீங்க. நாங்களா கிராமத்து பெண்கள், கிராம சார்ந்தவன். எங்கே திறமை வாய்ந்தவன். தனிமையில் பேச வேண்டும் என்ன தெரியுமா? திருமணம் முடிந்து ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை முதல் இரவு அதுபோல நம்ம இருவரும் இருக்க வேண்டும். எனக்கு அப்பவே தெரியுங்க. இந்த ஆம்பளைகளே எப்படிதான் ஒரு பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டா போதும், அடுத்து எந்த ரூமுக்கு போலாம் எந்த நாட்டுக்கு போலாம்னு சொல்லுவீங்க. இத பாருங்க, அந்த மாதிரி குடும்பத்துல பெண்ணா இருக்காங்க. காதல் வலுப்படுத்த முடியும். ஐயோ, அப்படிதான் காதல். அந்த காதல் நினைக்காதுங்க. ஆசை 60 மோகம் 30 நாள் 90 நாள் வாழ்க்கையே முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பெண்கள் நாங்க தான் ஏக்கத்தோடு வாழ்ந்து கிடைக்கலாம். ஆமா, நீங்க என்ன செய்வீங்க? எங்களை மறந்துடுவீங்க, வேற ஒரு பெண்ணை பார்த்து காதலிப்பீங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. ஆம்பளைங்க தான் இப்ப எல்லாம் ஒயின்ஷாப் சுத்தி நல்லா காதலிச்சு வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாங்கிருக்கிறாங்க. என்னங்க கட்டல் முடியாதா? நடிகே காட்டு மல்லி பூத்திருக்கே யாரு மத பாங்கடையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள வழி நடிகே காட்டு மல்லி. நீ ஏன்னு பாக்குறீங்கன்னு பாரு. என்னங்க இப்படியா செய்வீங்க? எப்படி செஞ்ச நீண்ட போய் வரலாம் இட்டு போடுவோம். அப்படியே ஐயோ, ஆத்து தண்ணியா அடிச்சு போறதுக்கு எனக்கு தண்ணி தானே. நான் யாருங்க? உங்க வீட்டு வேலைக்காரி. அது மட்டும் இல்லைங்க, என்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். அதற்குள்ள என்னங்க அவசரம்? இந்த ஆம்பளைங்களே இப்படிதாங்க, எப்படியோ பேசி மடக்கிறீங்க பொம்பளைங்க. ஆமா, என்ன கண்ணகி கலக வேண்டாம். நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள், வருங்காலத்தில் இருவரும் கணவன் மனைவி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை ஏதோ விதியின் வசம் உணர்ச்சி வசப்பட்டு நடந்துருச்சு. இது விதியால நடக்கலங்க, கோடி பேர் நடத்துறீங்க. ஆமா, சதி செய்யலாம். இத பாருங்க, சதி கிடையாது, விதி. ஏதோ ஒண்ணு விடுங்க. எங்க ஆம்பளைங்க அடங்க போறீங்க? எவனா வேலைக்கு போறது, பணத்தை எடுத்துட்டு மட்டும் போய் சாப்பிட்டு போறது, அங்க குடிச்சுட்டு வந்து பொம்பளை எங்க உயிர் எடுக்கிறது. முக்கியமான வேலை. ஆமா, இப்படியே இருக்கா? ஆமா, பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன். அந்த வருத்தமே தேவையாது. வேலைக்காரி பெண்ணாகவே கால நேரங்கள் வரட்டும். ஏன் தாய் தன்னெழுத்து எடுத்து கூறி முறைப்படி நாம் இருவரும் அவருடைய சம்மதத்தோடு என்னங்க எனக்கு என்று தாய் இல்லை, தந்தை இல்லை, சொந்த பந்த உற்றார் உறவினர் யாரும் இல்லாத அனாதை
உங்களை நம்பி என் கற்பையே நான் பறிப்படுத்தினேன். காலமெல்லாம் நான் உங்க கூடவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணகி அனவேண்டு உரைக்காதே, ஆதரிக்க அனருக்கின்றேன். தாய்க்கு தாயக, தந்தைக்கு தந்தையாக, கணவனுக்கு கணவனாக, நண்பனுக்கு நண்பனாக நான் இருக்கின்றேன். நீங்க யார்? என் உடல், உயிர், மூச்சு, பேச்சு அத்தனையும் நீங்க உண்மைதான். நீ இல்லை என்றால் நான் இல்லைங்க. நான் வாழ்வதே உனக்காக தானுங்க. அப்படியா? நேரமாகிறது, அரண்மனைக்கு போகலாம். அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நாளைக்கு முன்னதாக நான் தான் வருவேன். இல்ல, நான் தான் வருவேன். நான் தான் நான் தான் வருவேன். வருவேன். நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். அப்படியா? இருவரும் கூட பார்ப்போம்.